முக்கிய செய்தி. காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து பெஞ்சல் புயல் மேலும் வலுக்குறைந்தது. தமிழக வட உள் மாவட்ட பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலை கொண்டுள்ளதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் பெஞ்சல் புயல் மேலும் வலுவிழந்திருக்கிறது. காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்த பெஞ்சல் புயல் மேலும் வலுக்குறைந்திருக்கிறது. தமிழக வட உள் மாவட்ட பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலை கொண்டுள்ளதாக வானிலை மையம் அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். பெஞ்சல் மேலும் வலுவிழந்திருக்கிற நிலையில் இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். பெஞ்சல் புயல் நேற்றைய தினம் கரையை கடந்த பிறகாக வலுவை புயல் என்ற நிலையில் இருந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வட தமிழக கடலோர மாவட்டங்களை ஒட்டிய மாவட்டங்கள் மீது நிலவிய சூழல்ல படிப்படியாக அது வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காற்றழுத்த தாழ்வு மண்டல நிலையில வலுகுறைந்து நிலவிய சூழல்ல தற்பொழுதைய வானிலை முன்னறிவிப்படி காற்றழுத்த தாழ்வு மண்டலமும் வலுவிழந்திருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வளிமண்டலத்துடைய சுழற்சியோடு நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய நேரங்களில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலு குறைந்து தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய அரபிக்கடல் பகுதிகளில் மீண்டும் அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. பெஞ்சல் புயலினுடைய நகர்வு நம்ம தொடர்ந்து பார்த்திருந்தோம். இந்த சொல்ல தற்பொழுது அதனுடைய முற்றிலுமான மிச்சம் வரையிலும் நம்ம கரையை விட்டு கடப்பதற்கான நேரம் இன்னும் அடுத்த 24 மணி நேரம் என்ற அளவுல வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. இன்னும் இந்த 24 மணி நேரத்துக்குள்ளாக இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்ற நிலையிலிருந்து வலுக்குறைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுமாறும் என்பதும் வானிலை ஆய்வுத்துறை அறிவிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம்.